ओम ह्रीं त्रिपुरसुंदरी नमः इतिलिंगस्या प्रथमावरणे ओम ओम सर्वस्यास्ति हरे देवी नारायणे नमोस्तुते नाम तपसा जलं वैरोधने कर्म फले दशुष्टानो वैष्णवे लोके नमः आत्यायाय विद्महे भगवान् पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं मातश्री मधुरांबिके सुमहिते ते सुप्रभातं शिवम् ओम श्री मधुरकाल्यै नमः जयन्ती मंगलाकाले भद्रकाली नवारिणी दुर्गा क्षमा शिवा धात्री सुधा स्वाहा नमोस्तुते सर्वा देवताः सर्वादिदेवैनं देवता विरुद्धरति नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोगानां चक्षुषे அங்க பூமி பூஜை பண்ற இடத்துல செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு உன்னுடைய அனுமதி முதல்ல தேவைன்னு அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். அவள் அந்த தட்டை கொடுத்து அங்கே வாங்கிக்கணும். அது பேர் அனுஜ்ஞான பேர். அனுஜ்ஞை அப்படின்னா அனுமதி பெறுதல். நம்ம வந்து ஒரு ஆற்றுல ஒரு குழந்தைல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தகப்பனா தாயாதாரனை அனுமதி கேட்டு செய்யறாரு இல்லையா? நமக்கு தாயாதாரனா யார்? அந்த அம்பாள் தான். நம்மலாம் குழந்தை இருந்தால் அந்த அம்பாளுக்கு. அதனால் அந்த அம்பாள்கிட்ட நம்ம வந்து பூஜை பண்ணி உனக்காக அந்த காரியம் பண்ண போகிறோம். எங்களுக்கு தெரிந்த அறிவினால எங்களுக்கு தெரிந்த உண்மையான உழைப்பினால செய்ய போகிறோம். அதை நீ ஏற்றுண்டு இந்த காரியத்தை சீக்கிரமாக பூர்த்தி பண்ண கொடுக்கணுங்கிறது உன்னுடைய பொறுப்பு. சீக்கிரமாக அந்த ஆலயத்தை உபாடி பண்ணிக்கிறது உன்னுடைய பொறுப்புன்னு அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்காக அந்த பூஜைகள்லாம் தொடங்க போகிறோம். அந்த பூஜைகள் எந்த வித விக்கிரகங்கள் இல்லாமலும் நம்முடைய ஆலயம் வந்து சீக்கிரமாக பூர்த்தி அடைந்து கும்பாபிஷேகம் ஆகணும். அந்த ஆலயம் செய்யக்கூடிய திருப்பணிகளில் முழுமையான வேலைகள் முடிந்து எந்த வித இடையூறு இல்லாமல் அந்த ஆலயம் விடுவிடுவிடும் மேன்மேல வளர்ந்து நிறைவான முறையில் பூர்த்தி அடைந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கும்பாபிஷேக காட்சி நாங்களாம் காணணும்னு அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜை எப்படிக்கு சொன்னது பேர் அக்னின்னு. அந்த வகையில் 3 தேவர்கள் அந்த பூஜை பண்ணி வெள்ளி ஊசி தங்க ஊசினால அம்பாளுக்கு நயனோன் மூலம் நேத்திரத்தை தொடக்கிறது. அதாவது புதிய விக்கிரகம் பண்ணியிருக்கோம். இந்த விக்கிரகத்தை வந்து கண் திறக்கணும். முதல்ல கண் திறத்துல 18 வகையான கிரியைகள்னு பேர். கண்ணை திறந்து அந்த அம்பாள் முகத்தை கண்ணாடியில் அந்த அம்பாலையும் முதல்ல பார்க்கணும். பசுமாட்டை தரிசனம் பண்ணணும். சுமங்கலி பெண்ணை தரிசனம் பண்ணணும்.
கன்னியாகுமரி தரிசனம் பண்ணணும், பிரம்மச்சாரிய தரிசனம் பண்ணணும், வேதம், சிவாகமம், திருமுறைகள், மந்திரங்கள் எல்லாம் ओम ह्रीं गंगायै नमः, ओम ह्रीं यमुनायै नमः, ओम ह्रीं नर्मदायै नमः, ओम ह्रीं सिंधवे नमः, ओम ह्रीं कामेर्यै नमः। எல்லா தேவதைகளையும் அம்பாவை சுற்றி இருக்கிறதாக பூஜை பண்ணி அம்பாவுக்கு சம்பளம். அடுத்தபடியாக தானியத்தை பூஜை பண்ணி. ஏன் தானியம் பூஜை பண்ணி இதெல்லாம் தான் போடணுமா? பச்சரிசி போடக்கூடாதா, இல்லை கோதுமை போடக்கூடாதா அப்படின்னா, நாட்டில் கோதுமை தானியம் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். இதனால தான் நம்மளுடைய அஸ்திவாரமே. இந்த சாப்பிட்ற சாப்பாடு பூமியிலேருந்து விளையக்கூடியது தான். இந்த பூமியில் விளைச்சல் நல்லா இருக்கும். உரிய காலத்தில் மழை பெய்யணும், அந்த மாதிரி ஜலங்கள் தானியங்களை பூஜை பண்ணி இந்த அம்பாவுக்கு சமர்ப்பணம். பின்னாடி வைக்கிற கும்பத்துக்கு நித்ரா கும்பம்னு பேரு. அதாவது நமக்கு நல்ல தூக்கம் வரணும்னால இந்த அனுப்பு அம்மா அவருக்கு இருக்கணும். தேவி மகாத்மியத்தில் 5வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்திதா. देवी परिपूर्ण कृपा कटाक्ष सर्वभक्तजनां सर्वक्षेमाभिवृद्धिरस्तु पदे पदे क्षेमाभिवृद्धिरस्तु
श्रीचक्रनायकी श्रीभुवनेश्वरी राजराजेश्वरी पालय मां वाराही वैष्णवी वारिजलोचनी राजराजेश्वरी पालय मां श्रीराम सोदरी श्रीजगन्नायकी राजराजेश्वरी पालय मां अम्बा परमेश्वरी अखिलांडेश्वरी राजराजेश्वरी पालय मां परमेश्वरी अखिलांडेश्वरी राजराजेश्वरी पालय मां राजराजेश्वरी पालय मां राजराजेश्वरी पालय मां राजराजेश्वरी पालय சீக்கிரம் அந்த அம்பாள் ஆலயத்தை பூர்த்தி பண்ணிக்கணும்னு அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம பூர்த்தி பண்ணிட்டு சீக்கிரம் கும்பாவணி பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லதை புரியணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். நான் நாளைக்கு 9 மணிக்கு கனவஜோமம்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு கனவஜோமத்தை இங்கே தான் ஆரம்பித்து பண்ண போகிறோம். கனவஜோமம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் தீப பூஜை, அதுக்கு மறுநாள் லலிதா சாசனம் ஹோமம், அதுக்கு சாயந்தரம் இப்போ வந்து அம்பாவை வந்து பூஜை பண்ணி கண்ணு திறந்து எழுந்தூரில் பண்ணியிருந்தோம். இவருக்கு உயிர் சக்தி கொடுக்கணும் அப்படின்னா 2 கால யாகசாலை மாதிரி பூஜை பண்ணி இந்த அம்பாளுக்கு கும்பாபிஷேகம், மினி கும்பாபிஷேகம் சொல்லுவது பாலப்பிரதிஷ்டை, சின்ன கும்பாபிஷேகம் மாதிரி அம்பாளுக்கு பண்ணி புதங்க மண்டலத்தில் ஆறுட்டி வேறு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பூமி பூஜை பண்ணுற இடத்துல மனமுகூர்த்தம் திருப்பணி பண்ணி முகூர்த்து தான் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எல்லாரும் நல்ல மனசோட கலந்துங்க எல்லாரும். அதுதான் இங்கே வேணும். நல்ல மனசு எப்போ சந்தோஷம். இங்கே வந்தால் அந்த ஞாபகம் தான் இருக்கணும். கேஸை திறந்து வச்சுட்டுமே டிவியில் சீரியல் பார்த்து ஞாபகம் வரக்கூடாது. இங்கே வந்து அம்பாவை பார்த்து ஏன்னா ஒருத்தர் சத்தம் போட்டு கூப்பிட்றத விட 100 பேர் சரி சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்? உடனே அந்த ஆள் வருவான் இல்லையா? இப்போ நம்ம இந்த அம்பாள் வரணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வழிபாடு பண்ணி நீங்கள் பார்த்து பாரு சொல்ல வந்தால் அந்த அம்பாள் வந்துடும். இருந்தாலும் இன்னும் நம்ம அதிகமாக இருக்கணும். அந்த 24 hours அந்த எண்ணம் வரணும். ஏதோ ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம சாப்பிட போகணும், நம்ம தூங்க போகணும், என்ன நமக்கு வரணும். 24 மணி நேரம் அந்த சிந்தனையில் இருந்தால் தான் ஒரு முழுமையாக பூர்த்தி அடையும். எல்லாத்தையும் அம்மா சௌக்கியமாக வைக்கணும். பிரார்த்தனை.